எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு கருத்தை பார்க்க போறோம். ஒருவேளை முடியலாம், நல்லா இருக்குல்ல? மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் போது ஒருவேளை முடியலாம் என்று உங்களுக்குள்ளே மெல்லியதாக ஒரு குரல் கேட்கும். அதற்கு பெயர் தாங்க நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில தான் இந்த உலகமே ஓடிக்கொண்டிருக்கிறதுங்கிறது நம்ம பார்க்கிறோம். உண்மையான சொத்து எதுவென்று பார்த்தால் உலகம் சொல்லுமேயானால் நோய் இல்லாத உடலும் வேதனை இல்லாத மனமும் என்று பார்க்கிறோம். ஆனா அதை விட ஒரு படி இன்னும் அதிகமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை, விசுவாசம் தான். இது ரெண்டுலயும் தான் அந்த முழு உலகமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? உலகம் நம்மள முன்னேற விடாது, உலகம் நம்மள பாசிட்டிவா திங்க் பண்ண விடாது. எல்லாரும் வேண்டாம், உன்னால முடியாது, இத பண்ண முடியாது, இதை செய்ய முடியாதுன்னு டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்களே ஒழிய, உன்னால முடியும் அப்படிங்கிற சொல்லு நம்முடைய மனதுக்குள்ள இருந்துதான் மனசாட்சி சொல்லும், உன்னால முடியும், நீ இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்ப அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்க வேண்டும், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரோமர் 12:12 பாத்தீங்கன்னா, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க முடியுமா? அது எப்போ அந்த சந்தோஷம் நம்பிக்கையில வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உபத்திரவத்துல நம்ம பொறுமையா இருக்க நம்ம கற்றுக்கொள்வோமே ஆனால், ஜெபத்துல உறுதியாய் தரித்து கொள்வோமானால் அந்த பொறுமை வரும். அந்த உபத்திரம் நம்மளுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. அந்த பொறுமை நம்பிக்கையாக இருக்க, நம்பிக்கையில சந்தோஷமாக இருக்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உண்மையான சொத்து எப்படி சரீரத்துல சொல்லப்படுகிறதோ அப்படி உண்மையான சொத்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம், காணாதவைகளை பார்க்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்குமே ஆனால் நம்ம அநேக காரியங்களை ஜெயிக்க முடியும். நானும் அநேக போராட்டங்கள்ல இந்த நம்பிக்கையோட இருந்துதான் ஏசப்பா கிட்ட இருந்து அநேக காரியத்துல ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. உபத்திரவத்துல நம்மளால பொறுமையா இருக்க முடியல, மனம் பதறி பேசிடுறோம். ஏசப்பா எனக்கு மட்டும் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி மனம் பதறிடுறோம். அப்ப ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த உபத்திரவம் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. ஜெபத்துல உறுதியா இருந்தோமானால் நம்பிக்கை நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். God bless you. Thank you.